ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். ஸோ இனிமேட்டு நம்ம மாம் ட்ரெஷர் சேனலில் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அடிக்கிற வெயிலில் எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே தாகம் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 சென்ட் ஜாமான் கழுவி வச்சேன். அதாவது டிஃபனுக்கு அப்புறம் ஓகேங்களா. அப்போ டிஃபன் முடிஞ்சு வந்து கிச்சனை வந்து எட்டி பார்க்குறேன். இன்னும் ஒரு சென்ட்டு ஜாமான் வந்து சிங்க்குள்ள கிடக்குது. என்னத்த பண்ணுறதுனே தெரியல. எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் திறந்தாலும் பயமாக இருக்குது. இவ்வளோ அடிக்கிற வெயில் அனுப்பிச்சா என்ன ஆகும் ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்கள வச்சு சமாளிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்களாம் எப்படி உங்கள் குழந்தைய வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா கிள்ளி போட்ட சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் அண்ட் ரைஸ் இதாக வந்து வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா நாளைக்கு வைகாசி விசாலம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மிச்ச மீதிலாம் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வைக்கணும். கீர்த்தி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தட்டில் போட்டுச்சு. இதுங்க சாப்பிட்டதில் மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம இன்னும் வெயிட் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஆனால் வந்து பயங்கரமாக ஒரு வெயில் அனத்துது அப்படின்றனால ரவுண்டு வந்து சாதம் போட்டு தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா சாதம் போட்டு தயிர் ஊற்றி பச்சை மிளகா கொஞ்சோண்டு புதினா வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆளுக்கு 2 ஊட்டி விட்டுருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சாயோடைய அப்டேட் என்ன, சாய் எப்படி இருக்கான் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறது இதுதான். அதனால தான் சாய்க்கு எதாவது ஆயிடுச்சோ அதனால தான் நீங்கள் வீடியோ போடுறது இல்லையோன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ரிலேஷன் கூட வந்து பத்திரிக்கைக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நாய் கடிச்சிச்சான். காலில் வந்து லைட்டாக கடிச்சிடுச்சு. அவங்களுக்கே வந்து 6 இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்களாம். அந்த 6 இன்ஜெக்ஷனே அவரால் தாங்க முடியல. அவருக்கு எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 49 அந்த ரேஞ்சில் ஏஜ் இருக்கும். அவராலே அதை வந்து தாங்கிக்க முடியலன்னு சாயால் எப்படி தாங்கினான்றதை என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல. சாயோட ஹெல்த்து வந்து இப்போ ஓகேவாக இருக்குது. ஆனாலுமே விளையாடிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் வந்து உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது அப்படி சொல்கிறான். மேபி அவனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டுமே வந்து அவன் 25 தான் இருக்கானே. வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா நம்ம நிறையா ஃபுட்டை வந்து அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டோன்றனால இப்போ வர மாலை போட்டிருக்கானா. அதனால் வந்து அவனுக்கு நான்வெஜ்ஜே நான் கொடுக்குறதே இல்லை. அது இல்லாமல் நிறைய இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றனால அந்தமாதிரி ஐட்டம்ஸுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டோன்றனால அவனுக்கு மேபி வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட அவனுக்கு வந்து அது மாதிரி மயக்கம் வரும் அப்படின்றனால சரி இன்னொரு தடவை போயிட்டு அவனுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, செல்ஃப் டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ நமக்கு வந்தால் மட்டும்தான் வலி, மற்றவங்களுக்குலாம் வந்தால் அது வலி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டக்க எவ்வளோ பேசினாலுமே அது வந்து நமக்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் இல்லையா. அதனால நான் அப்படியே அதை ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணியாச்சு. என்னைக்கா இருந்தாலுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிறது நமக்கு ரிவெஞ்ச் அடிக்கும். ரிவெஞ்ச் வரும்போது இன்றைக்கி வேணால் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கலாம். பட் அது ரிவெஞ்ச் வரும்போது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இந்த சின்ன பையன் இவ்வளோ வலி வேதனையும் தாங்கி அவன் எப்படி இருந்தான்றது இது வரைக்குமே என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. சாயோடைய ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளே டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாயும் கீர்த்தியும் வீட்டுக்குள்ளாரே இருங்க அப்படின்னா அவங்க பண்ணுற முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க, நான் வந்து டிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றத்தை போட்டு உடச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இதேமாதிரி தான் இருப்பாங்களே. அவங்க என்னத்தெல்லாம் உடைக்கிறாங்க ஒட்டிகிட்ருக்காங்கன்றத நம்ம பார்ப்போமா. அது வந்து கீர்த்தி வந்து என்னென்னா நான் வந்து ஒரு பாட்டில் வச்சு அதில் ஏதோ வந்து டிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, சாய் வந்து ஏதோ சென்ட்டு பாட்டில் வச்சு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிதான். ஏதாவது பண்ணுங்கள், ஆனால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா இன்றைக்கி அவங்க கூட விளாட்ற செட்டெல்லாம் இல்லை. இவன் இங்கே தனியாக போய் விளாடிட்டு எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு, அதனால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போலாமே வந்து சாயை வந்து நல்லா விளையாட விடுறேன். அவன் விளையாடும் போது அவன் கூடவே இருந்து அவனை வந்து விளையாட விடுறேன். ஏன்னா வந்து அவனுக்கு அந்த திகில்லேருந்து அவனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து பீச்சுக்கு வந்து போயிருந்தோமே. கன்னிக்கோயில் உள்ளார ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ரிலேஷனோட போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது கூட அவன் சும்மா வந்து கிட்ட வந்து ஹெல்ப் மீ அப்படின்னு கத்தினா கூட அவனால் வந்து அந்த அக்காவுக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு அந்த ஒரு திகில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து மாறணும்.
அவன் வந்து நார்மலாகணும். எல்லோரும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.